விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே மாமல்லபுரத்தில் தன்னுடைய இல்லத்தில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்திலேயே பாதிக்கப்பட்டவனை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிற ஒரே தலைவன் வந்து விஜய் தான். உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு அரசியலை தமிழ்நாடு பார்க்கவில்லை மன்னா. அது வந்து இன்னும் அவங்களுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தாவேக தரப்பினருக்கு தெரிய வராதா? தெரிஞ்சிருந்தால் முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்கல்ல. விஜய் ஒட்டுமொத்தமாக சைலண்ட் மோடுக்கு போயிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிக்கு அவருடைய பெட்ரூமுக்குள்ளே போனார்னா காலையில் அவர் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வராரோ அத்தனை மணி வரைக்கும் யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவர் வீட்டுக்குள்ளேயே டூ நாட் டிஸ்டர்ப் போர்டை மாட்டிட்டு படுத்துருக்காரு. விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லைங்கிறது தான் உண்மை. யாரோட ஆலோசனை நடத்தினார், எங்கே நடத்தினார்? கட்சி நாங்கள் இன்னும் செயல் விட்டுட்டு தான் இருக்கிறோம், உயிரோடு தான் நாங்கள் இருக்கிறோம், ஆக்டிவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் சந்தித்த ஒரு கட்சி நிர்வாகிகிட்ட மறுபடியும் மனங்குமரி அழுதுருக்கிறாரு. நம்ம பசங்களே நம்மளை வந்து இப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கு பின்னாடி வந்து உட்கட்சி சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஒரு அப்செட் மனநிலையில் அவர் இருக்கிறார். ஒரிஜினலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம், இவ்வளோ கை காசை போட்டு செலவு பண்ணுறோம், சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துகிட்டு போகிறோம், டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வொகேட் வச்சுருக்கிறோம், பெரிய அளவில் நம்ம தான் ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளே கூட நேரடியாக விஜய் சந்திக்க முடியாத நிலைமையில் நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்காங்களே. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கரூரினுடைய துயரமான சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் அங்கே போகவே இல்லை, கரூருக்கு போகவே இல்லை அப்படின்னு பல பேர் விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. கரூருக்கு போக விஜய் பிளான் பண்ணியிருந்தும் சில விஷயங்கள்னால போக முடியல. சரி, வருங்காலத்தில் போவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த நேரத்தில் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே மாமல்லபுரத்தில் தன்னுடைய இல்லத்தில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இது ஒன்றும் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. தினந்தோறும் ஏதாவது ஒரு தகவல் வந்து தாவேகா தரப்புலேருந்து பரப்பப்படுகிறது. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ கட்சி என்ன நிலைமையில் இருக்குது, தாவேகா அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு என்ன நிலைமையில், யதார்த்த நிலைமையில், உண்மை நிலைமையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கட்சிக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டுருக்கு. விஜய் ஒட்டுமொத்தமாக சைலண்ட் மோடுக்கு போயிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிக்கு அவருடைய பெட்ரூமுக்குள்ளே போனார்னா காலையில் அவர் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வராரோ அத்தனை மணி வரைக்கும் யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவர் வீட்டுக்குள்ளேயே டூ நாட் டிஸ்டர்ப் போர்டை மாட்டிட்டு படுத்துருக்காரு. இதுதான் விஜயினுடைய மனநிலை. இந்த சந்தர்ப்பம், இந்த சம்பவம் வந்து விஜய் ஒரு பெரிய அளவில் நிலகுலையை வைத்திருக்காரு. அதுலேருந்து ஒன்றும் அவர் வந்து மீளலை. ஏன்னா வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இவ்வளோ பெரிய ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாயிருக்கார். ஏன்னா வந்து இது வரைக்கும் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா பான் வித் ஒரு சில்வர் ஸ்பூன். அவர் மேலில் வந்து பெருசாக வந்து ஒரு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அவங்க அப்பா அணைக்காத்து கொண்டு வந்து வளர்த்துட்டார். ஒரு பிராய்லர் கோழி எப்படி ஒரு கூட்டுக்குள் வளர்க்குற மாதிரி அவரை வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைத்து உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்து வச்சுட்டார். அப்போ அவருக்கு பெருசான ஒரு பிரச்சனைகளோ, பெரிதான பிரச்சனைகளையோ பெரிதான ஒரு போராட்டத்தையோ அவர் வாழ்க்கையில் சந்திச்சதே இல்லை. அப்படியே கிராஃப்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டான கிராஃப்டாக இருக்குது. அவங்க அப்பா அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, கொண்டு வர்றாரு, அப்படியே உருவாக்கி கொண்டு வந்து வச்சுட்டார். இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த சம்பவம் அவரை பெரிய அளவில் உலுக்கி இருக்கிறது. ஏன்னா அவருக்கு ஆதரவாக நிலைப்பாட்டில் இருந்தவர்கள், ஆதரவான பத்திரிகையாளர் இருந்தவர்கள், பொதுமக்கள் எல்லோருமே சரமாரியான விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் இனிமேல் தொடலாமாங்கிற அளவு கூட அவரை வந்து யோசிக்க வைத்திருக்கிறது, முடக்கி இருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்புறம் கட்சியினுடைய அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா, அந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லாரும் தலைமறைவாக போனாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சிபிஐக்கு மாற்ற பிறகு வெளியில் வந்தாங்க, தலைமறை வாழ்க்கையிலிருந்து வெளியில் வந்தார்கள். அப்போ பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே இப்போ ஏகப்பட்ட குழப்பமாக இருக்குது. இப்போ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், இந்த 3 பேர் தான் அந்த கட்சியினுடைய முக்கிய முகமாக இருக்கிறாங்க. ஜான் சொல்கிறது தான் அரசியலின் வேதவாக்காக விஜய் நம்புகிறார். முழுவதுமாக ஜான் சொல்கிறத மட்டும்தான் நம்புகிறார். அப்படிங்கும்போது மிச்சம் இருக்கிற 2 பேருமே அவர்களுடைய குரல் அங்கே எடுபட மாட்டேங்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக ஜான் தரப்புலேருந்து ஜான் தரப்பை அணுகி தான் உள்ளே போகிற நிலைமையில் இருக்குது. எஸ்ஏ சிவா அவருடைய மனைவியாக இருந்தாலுமே இவருடைய தொடர்புடைய தான் நேரடியாக மானம் பார்க்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி விஜய் வந்து தன்னை தனிமைப்படுத்திட்டு இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அதனால் என்னென்னா எந்த நிகழ்ச்சியுமே கிடையாது. இப்போ அந்த புஷி ஆனந்த் வெளியே வந்த பிறகு பார்க்குறப்ப புஷி ஆனந்த் தான் காரணம், அங்கேருந்து ஓடிவிடக்கூடாது, ஒரு கட்சியோட பொதுச்செயலர் ஏன் தலைமுறை வாங்கிங்க, வழக்கு வாங்கினா என்ன அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் வாரியர்ஸே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது புஷி ஆனந்துக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை, மனவேதனையை கொடுத்துருக்கு. சமீபத்தில் சந்தித்த ஒரு கட்சி நிர்வாகிகிட்ட மறுபடியும் மனங்குமரி அழுதுருக்கிறாரு. புஷி நம்ம பசங்களே நம்மளை வந்து இப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கு பின்னாடி வந்து உட்கட்சி சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஒரு அப்செட் மனநிலையில் அவர் இருக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறது தான் வந்து முழுவதுமான வேத வாக்குன்னு விஜய் நம்புகிறார். புஷி ஆனந்த் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அவங்க தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா,
ஜான் ஆரோக்கியசாமி தப்பான வழிகாட்டுதலை காமிச்சிட்டே இருக்காரு. இந்த கரூர் பிரச்சனையில் அவர் கொடுத்ததெல்லாம் தப்பான ஒரு சஜஷனு. அவர் வந்து அவர் மேலே சந்தேகமாக இருக்குது, இவர் ஸ்லீப்பர் செல்லா, திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லா, கூட இருந்துக்கிட்டே இது பண்ணுறாராங்கிற மாதிரி அந்த ஒரு பிரச்சனை. ஆதவர்ஜுனாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம், இவ்வளோ கை காசை போட்டு செலவு பண்ணுறோம், சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறோம், டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வொகேட் வச்சுருக்கிறோம், பெரிய அளவில் நம்ம தான் ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளே கூட நேரடியாக விஜய் சந்திக்க முடியாத நிலைமையில் நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்காங்களே, இந்த கட்சியில் நம்ம தொடரலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டார். ஏன்னா அவருடைய மாமனார் திரு மார்ட்டின் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்கும் டொனேஷன் கொடுக்கக்கூடியவர். இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் தான் அதிகமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கொடுத்துருக்காரு, அகில இந்திய அளவில் எல்லா கட்சியும் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்களுக்கு எல்லா கட்சியிலையும் அவங்களுக்கு தொடர்பு வேணும், இந்த கட்சியும் பாய்ச்சிக்கிற மாட்டாங்க. இப்போ அது குடும்பத்துறை ரீதியாகவும் நெருக்கடி, தனக்கும் அங்கே சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை, பிடிமானம் இல்லை, காசு செலவாகிட்டே போகுது. அப்படிங்கும்போது அவர் இதில் தொடரலாமா வேணாமாங்கிற அந்த குழப்பத்தில் அவர் இருக்கார். இந்த பக்கம் நிர்வாகிகள் எடுத்துகிட்டு மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளரும் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. செய்தி தொடர்பாளர்கள், கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் யாருமே எந்த நிகழ்ச்சிக்கு வரதில்லை, எதை பற்றியும் பேசுகிறதில்ல, அவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கட்சி இந்த நிலைமையில் இருக்குது. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு செய்தியை கிளப்பணும் அப்படிங்கிறக்கா கரூர் போகிறார் 17ஆம் தேதி, அது மண்டபம் கொடுக்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பல பேர் வந்து நேர்காணல்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க சார். இப்போ நான் சொல்கிறது கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இல்லை, அதை தான் நானும் சொல்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ வரிசையாக தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் நேர்காணல் கொடுத்துட்டு, தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் கொடுத்துருப்பாங்க. தாவேக்காவுடைய ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் யாராவது கொடுத்துருக்காங்களா? யாருக்கும் வந்துக்க மாட்டாங்க. அந்த வெளியில் ஏதாவது காரில் போகிறப்ப இங்கே போகிறப்ப ஏதாவது மைக்கு நிட்டு இருந்தாங்கன்னா வேறு தவிர்க்க முடியாமல் இந்த வார்த்தை பேச்சு இருப்பாங்களோட எல்லாருமே சைலண்ட் மோடில் தான் இருக்காங்க. ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த மாவட்ட செயலாளர்லாம் பல பேர் இன்றைக்கி ஐடியாவே பிளாக் பண்ணிட்டு போயிடுற அளவுக்கு தான் இன்றைக்கி கட்சி இருக்குது. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக சைலண்ட்டாக தான் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு செய்தியை கிளப்பணும். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, பனையூருக்கு வர சொல்லியிருக்கிறாரு, சின்னம் கேட்டிருக்கிறோம், தீவிரமான ஆலோசனையில் இருக்கிறாரு, கட்சியை பலப்படுத்த சொல்லிட்டாரு, கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கே நடக்குது? விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லைங்கிறது தான் உண்மை. யாரோட ஆலோசனை நடத்தினார், எங்கே நடத்தினார்? இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி இந்த நிலைமையில் இருக்கிறது. அவர்கள் தரப்பில் இருந்து செய்திகளை இப்படி கசிய விடுறாங்க. கட்சி நாங்கள் இன்னும் செயல்பட்டுட்டு தான் இருக்கிறோம், உயிரோடு தான் நாங்கள் இருக்கிறோம், ஆக்டிவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ விஜய் வந்து உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமாக சந்திக்க போகிறாரு அப்படின்னா, அப்போது அது வந்து இன்னும் அவங்களுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தாவேக்கா தரப்பினருக்கு தெரிய வராதா? தெரிஞ்சிருந்தால் முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுன்னு தெரியும். அவங்களுக்கு அந்தளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் அனுபவம். இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்கள் கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறது என்ன அர்த்தம்? ஒரு மாதமாக நீங்கள் போகாமல் தலைமறைவாக இருக்கீங்க, சில பேர் உள்ளே உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதம் கழிச்சும் நீங்கள் வந்து ஆளை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொல். இந்த உலகத்திலேயே பாதிக்கப்பட்டவனை வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிற ஒரே தலைவன் வந்து விஜய் தான். உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு அரசியலை தமிழ்நாடு பார்க்கவில்லை மண்ணா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. வந்தா கூட்டம் கூடுது, கூட்டம் கூடுதுன்னா அப்போ வரலைனாலும் இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. பனையூர்லேருந்து பட்டணப்பாக்கம் பண்ண கூட்டம் கூடிச்சா ஏன் கூட்டம் கூடல? என் கூட்டத்தை கூட்டுறீங்க, கூட்டம் கூடவில்லை. புரிஞ்சுங்க, ரெண்டுக்கு வச்சு அதுதான். கூட்டத்தை கூட்டி கொண்டு நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க, கூட்டத்தை திரட்டிட்டு அங்கே போய் நிற்கிறீங்க. கூட்டம்லாம் சேரல. ஒரு திரைப்பட நடிகரோட இறந்து போனார், அதுக்கு போனீங்களா? அங்கே கூட்டம் சேர்ந்துச்சா? நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் போயிட்டு வாங்க. ராகுல் காந்தியை விட நீங்கள் பெரியாளாங்க. பாரத் ஜோடோ யாத்திரைன்னு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் நடைபயணம் போனார். அவரை விட நீங்கள் பெரியாளா? அவர் கூட்டம் கூட்டு வீட்டில் உட்காந்தாரா? ஆனால் திருமாவளவனோட பெரியாளா நீங்கள்? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு, பல்வேறு நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணுறாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 70 வயசுக்கு மேலே ஆகுது. ஆய்வு கூட்டம் போகிறாரு, அமைச்சரவை கூட்டம் போகிறாரு, நிகழ்ச்சிக்கு போகிறாரு. ஏன் உங்களுக்கு மட்டும் ஏன்? அப்போ நீங்கள் வந்து கூட்டத்தை காட்டி மாசு இருக்கிற மாதிரி காமிச்சு தருங்க. நீங்கள் டெய்லி வெளியில் வாங்க, உங்களை யார் பார்க்க போகிறோம்? 4 நாள் பார்ப்பா, 5 நாள் பார்ப்போனா? இது திட்டமிட்டு செய்கிற விஷயம். சரி, நீங்கள் வந்து அஜித்குமார் கொலை வழக்குக்கு போய் பார்த்தீங்கல்ல, ஏன் இங்கே போகல? ஏன்னா அது அரசியல் பண்ணலாம், திமுக எதுக்கலாம். அப்போ கூட்டம் கூடலையா? அஜித்குமார் பார்க்க போனது, மரணத்தில் விசாரிக்க போனதை கூட்டம் கூடிச்சா? கூட்டம் கூட இல்லை. மனம் இருந்தால் மார்க்க பந்து, மனம் இருந்தால் எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் போய் பாருங்கள், யார் வேணாம்னு சொல்ல போகிறா? அப்போ இது வந்து கூட்டம் கூடுதுங்கிறது அவங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு பிம்பம், தானாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் அந்த கூட்டம் கூடுது. ஏர்போர்ட்டுக்கு இத்தனை மணிக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயின்னா 10 பேர் பார்க்க தான் செய்வான். அது வேணும்னே திட்டமிட்டு கூட்டம் கூடுதுங்கன்னு ஒரு நரேஷன் அவங்க செட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் அதாவது பத்திரிகையாளருக்கு உங்களை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுவே முதல்வர் ஜெயலலிதாவாக இருந்தாலோ அல்லது கலைஞர் அவர்களாக இருந்தாலோ இவங்க வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பே கேட்டிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு ஆபத்தான மௌனத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. யார், விஜயவா? விஜய் தான். விஜயையும் கொண்டு போய் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரும் ஜெயலலிதா ஒப்பிட்டு பேசுகிறீங்களே, இந்த கேள்வியே தப்பு. முதல்ல விஜயை வந்து நீங்கள் அவரோட ஒப்பிட்டுலாம் பேச வேண்டாம். விஜய் ஒரு நடிகர், ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒன்றும் அவர் வந்து ஒரு பதவி கூட வந்ததில்லை, ஒரு தேர்தலை கூட சந்திச்சதில்லை. நீங்கள் வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் கட்சி தலைவர்களை பார்த்து அவங்களுடைய பக்குவம், அனுபவம், ஆற்றலாம் வேறு. விஜய் வந்து ஒரு இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது, எந்த அரசியல் அனுபவம் கிடையாது, எந்த தேர்தலை சந்திக்க நபராது, ஒரு சாதாரண பிரச்சனையை கூட ஒழியக்கூடிய நபராக இருக்கிறாரு. இவரை நீங்கள் அவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம பேசுகிறது சரியான இதாக இருக்காது, ஒப்பீடாக இருக்காது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலே எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரோ, அரசியலுக்கு வந்ததே சொல்கிறேன். ஏன்னா அரசியல் களம்ங்கிறது வேற இது, அது புரியாமல் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. சினிமா படம் ஷூட்டிங் மாதிரி நினச்சிட்டாரான்னு தெரியல. ரியலில் வந்து 10 பேர் அடிக்கலாம், ரியலில் அடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு புரியுது, இப்போ தான் புரியுது போல். இந்த பயணம் படத்தில் பிருத்திவிராஜ் வந்து சொல்லுவாப்ல, ஆமாம், அந்த சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஒருத்தர் வசனம் வெளியே கொடுப்பாரு, ஒரு 5-6 டேக் எடுத்து நடிச்சுட்டு அதை வந்து கைத்தட்டல் வாங்கிட்டு போயிடலாம். ரியலாக பண்ணுறப்ப அங்கே சிக்கல் வருது. ஒரு 2 பக்கம் பேப்பரை 10 நிமிஷம் மார்க்கெட் திருப்பி தான் படிக்கிறார். அப்போ இதுவே வந்து அவருக்கு ஒரு தவறான விஷயத்துக்கு வந்துட்டாரோங்கிறது அவரே யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இங்கே இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து தனக்கு சின்னம் கேட்க போகிறாங்க. சின்னம் எப்படி இருக்க போகுது, எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? இல்லை, சின்னம்னா ஏன்னா ஆட்டோ கேட்கலாம். ஏன்னா வேட்டைக்காரன் படத்தில் ஆட்டோ டிரைவர் அடிச்சிருப்பாரு, இல்லைன்னா வேறு கில்லி படத்தில் அடிச்சிருப்பாரு, கிட்டி பிள்ளை விளாடுவார், அதனால் அந்த சின்னம் கேட்கலாம். இல்லை கோட் படத்தில் பீர் பாட்டிலோட வருவார், பீர் பாட்டில் சின்னம் கேட்கலாம். இல்லை வேறு என்ன படத்தில் நடித்தார் கடைசியாக, இப்போ ஜனநாயகன் படத்தில் என்ன அடிச்சிருக்காருன்னு தெரில, அப்படி ஏதாவது கேட்க வேண்டியதான். அதுதான் ஈஸியாக அவங்களுக்கு புரியும். கூட இருக்கிற தளபதி அந்த படத்தில் காமிச்சிருக்காரு, கிட்டி பிள்ளை அடிச்சிருக்காருப்பா, அது காட்டலாம். அவரோட இந்த படத்தில் வந்து அவர் வந்து இதாக காமிச்சிருக்காரு, அறுவாலை காமிச்சிருக்காரு. லியோ படத்தில் புகையிலே விட்டுட்டீங்க. புகையில் அதை மாதிரி சின்னத்தை கேட்கலாம். அதனால் பேக்கரி வச்சுருப்பார், ஒரு கேக்கு சின்னம் கேட்கலாம். எங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்கு அப்படி தான் செய்ய முடியும். இங்கே லியோ படத்தில் பேக்கரி வச்சுருந்தார், அப்போ லியோ அப்படின்ற ஒரு பேக்கரி ஒரு கேக்கு சின்னத்தை கேட்கலாம். அது என்ன, அதாவது ஒரு கட்சிக்கும் சின்னம் கேட்குறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு கொள்கை இருக்கும். உதயசூரியன் அப்படின்னா இருளிலிருந்து வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது அப்படின்னு. இரட்டை இலை அப்படிங்கிறது வந்து அது காட்டுறதுக்கு 2 விரலை காட்டலாம், வரைகிறதுக்கு ஒரே கோடு போட்டு 2 லீஃப் போட்டால் வரைஞ்சிடலாம், ஒரு இது மாதிரி போட்டு ஒரு லீஃப் போட்டால் வந்து உதயசூரியன் வரைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு கட்சிக்கும் அந்த சின்னத்துக்கும் கொள்கை இருக்கும். எதுக்காக கேட்குறோம் அப்படின்னு அதில் பல குறிகள் இருக்கும், அர்த்தம் இருக்கும். இவங்கள்ட்ட தான் கொள்கையும் இல்லையே, கோட்பாடும் இல்லையே, எதன் அடிப்படையில் சின்னம் கேட்பாங்க? அப்போ ஒரு நடித்த படத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ரிசம்பிளில் வச்சு தான் சின்னம் கேட்பாங்க. பட் அவங்க என்ன கொடுக்க போகிறாங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.